Anytime we are confused in life, we will eventually lose our rest, our calmness, our peace. நம்ம என்ன செய்கிறது என்று தெரியாம குழம்பி இருக்கிற வேலையில நிச்சயமாகவே நம்மளுடைய ஒரு இளைப்பாறுதல், ஒரு காம்னஸை நம்ம இழந்து விடுவோம். ஈவன் இந்த லைஃப் ஆஃப் டேவிட் நம்ம பார்த்தோம் என்றால், அவர் ஒரு குகையிலிருந்து இன்னொரு குகைக்கு அப்படி தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கும் போது, ஒரு சூழ்நிலையில அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியவில்லை. விசேஷமாக இன் சாப்டர் 21 ஆஃப் 1 சாமுவேல்ல பார்த்தீங்க என்றால், அவர் ஒரு இடத்துல இருந்து அவர் தப்பி போகும்போது பார்த்தா, அந்த பிலிஸ்டைன்ஸ் அவங்களுடைய கையில் அகப்பட்டுருக்கிறார். இப்போ அவர் என்ன செய்கிறது? வாட் ஷுட் ஐ டூ? நான் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாமா? ஏன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஹூ டேவிட் இஸ், இவர் தானே கோலியாத்தை வீழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சதுனால இஸ் இன் பிக் டேஞ்சர். ஸோ அவர் இங்கேயே இருக்கணுமா, அவங்களோட போய் ஃபைட் பண்ணணுமா, இல்லைனா ஓடிடணுமா, என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் சுச்சுவேஷன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணார். ஆக்கிஷ் என்ற ராஜா அவரை பார்க்கும்போது ஒரு பைத்தியக்காரனை போல ஹீஸ் ஆக்டிங், ஹீஸ் ப்ரிட்டெண்டிங் டு பி லைக் தட். அப்போ தான் அவர் ஒரு அருமையான ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். சாம் சாப்டர் நம்பர் 34 அவர் எழுதுகிறார். அதில் ஒரு பியூட்டிஃபுல் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, உங்களுடைய வாய்களை திறந்து அண்ட் டேஸ்ட், அதை ரசித்து பாருங்க. ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see, கண்களை திறந்து பாருங்க. என்ன பார்க்கணும்னா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று. Blessed are you who run to him. அவரிடத்தில் ஓடி வரவர்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார். ஸோ இஃப் யூ ரியலி கொஞ்ச நேரம் நம்ம அதை யோசித்து பார்க்கும்போது, எந்த சூழ்நிலையில் அவர் எழுதுகிறார்? when people are trying to attack him, அவருக்கு எதிராக காரியங்கள் எதிர்மாறாயாக இருக்குது. இஸ் நாட் சிட்டிங் இன் அ பேலஸ் அண்ட் எவ்ரிபடி ஆர் ஜஸ்ட் ப்ரைசிங் ஹிம். இவர் ஒரு நாடோடியாக ஓடிக்கொண்டிருக்கார். இன்ஃபேக்ட் அவருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வில்டர்னஸ் சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறது. வனாந்திரமான சூழ்நிலைகள், குகைக்குள்ளே ஓடி ஒழிக்கிறது 15 தடவை அவர் அந்த வழியாக வருகிறார். நம்ம லைஃப்பில் கூட டசன்ட் மேட்டர் ஹவு ஓல்ட் ஆர் யங் வி ஆர், நமக்கும் அந்த ஒரு வனாந்திர ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் நம்மளுக்கு பண கஷ்டம் அப்படி இருக்கும்போது அது ஒரு வனாந்திரம். சுகவீனமாக இருக்கும் போது அது ஒரு வனாந்திரம். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும்போது அது ஒரு வனாந்திரம். யங் பீப்புளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன என்றால், என்னுடைய ஃப்யூச்சர் என்ன, யாரை நான் திருமணம் செய்கிறது, நான் எந்த வேலைக்கு போகணும், நான் எங்கே செட்டில் ஆகணும் அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக சம்டைம்ஸ் அவங்க தே கேனாட் ஹேண்டில் இட். ஸோ வி ஆல் கோ த்ரூ வில்டர்னஸே இல்லை அப்படின்றது சொல்கிறது ப்ராபப்ளி தே ரியலி டு நாட் நோ வாட் வில்டர்னஸ் இஸ். அப்படின்னு இருக்கும் போது ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட் மற்றவங்க எல்லாம் அந்த வனாந்திரத்தில் போகும்போது கண்டிப்பாக தே வுட் ஹவ் லாஸ்ட் தேர் ரெஸ்ட். ஆனால் தாவீது அந்த வனாந்திர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சங்கீதங்களை எழுதுகிறார். தட் இஸ் வை ஹவு டு வி ஃபைண்ட் ரெஸ்ட் வென் வி ஆர் கன்ஃபியூஸ்ட்? தி சீக்ரெட் இஸ் டு வர்ஷிப் காட் வென் வி ஆர் கன்ஃபியூஸ். நம்ம குழம்பி போயிருக்கிற வேலையில் கூட நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது அந்த ஒரு இளைப்பாறுதல் நமக்குள்ளே இருக்கணும். இஃப் யூ see in the life of David, ரெண்டுமே அவருக்கு ஈக்குவலாக. ஒரு சைடில் பார்த்தா கர்த்தருடைய அபிஷேகம் அபரிவிதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ராஜாவே, அந்த நாட்டின் ராஜாவே ஒரு அனிமாசிட்டி, ஒரு விரோதத்தோட அவரை துரத்தி கொண்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் கூட கர்த்தர் அபிஷேகம் இருக்கும், எல்லாம் இருக்கும் போது கூட மனிதர்கள் நம்ம மேலே ஒரு வெறுப்பாக இருப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது. why are you angry at me? ஏன் என் மேலே ஹேட், why do you hate me அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். why do these people hate me? ஈவன் லைஃப் ஆஃப் டேவிட்ல கூட Saul was hating David so much. டேவிட் சொல்லுவார், I admire you, நீங்கள் அனாயிண்டட் கிங், எனக்கு உங்கள் மேலே ரொம்ப பிரியம், ஏன் என்ன துரத்துறீங்க? எஸ், இந்த உலகத்தில் நம்ம தப்பிக்கவே முடியாது. அப்படியே சிலவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும் நம்மளை பார்க்கும்போது. ஸோ தட் இஸ் வில்டர்னஸ். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் we'll also see that he is a friend of God. அதே நேரத்தில் இந்த ராஜாக்கு அவர் ஒரு எனிமியாக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனோட இருக்கிறார். கர்த்தர் எங்கே போனாலும் அவரை பாதுகாத்துட்ருக்கார். நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த எனிமி, அந்த ராஜா diligently he is trying to attack him. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கோ, நம்ம பேரை நாசப்படுத்துறதுக்கோ people might be waiting for an opportunity. சவுல் ராஜா துரத்துக்கிட்டே இருக்கார். You can read all those chapters, one after the other. ஆனால் இந்த நேரத்தில் அவர் ஏன்னா நிறைய நேரத்தில் அவர் கேட்குறாரு கர்த்தர் இடத்துல போயிட்டு, வாட் ஷுட் ஐ டூ, ஷுட் ஐ கோ ஆஃப்டர் தம்? சம்டைம்ஸ் காட் ஆல் சொல்கிறாரு, யூ கோ, ஐ வில் கிவ் யூ விக்ட்ரி. சம்டைம்ஸ் குவைட்டார் அப்படின்றார். காட் ஹிம்செல்ஃப் வில் ஒரு இடத்துல
மலையில இருக்கும்போது அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபுல்லா ஹி இஸ் பீன் அட்டாக்ட். அப்போ சவுலுக்கு வந்து உங்கள யாரோ அட்டாக் பண்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே சவுல் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. சோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். பட் இந்த சாப்டர் 21ல ஆகீஷ் முன்னாடி நிக்கும்போது ஹி டிட்ன்ட் நோ வாட் டு டு. கன்ஃப்யூஷன். வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ? கண்டிப்பா என்ன அட்டாக் பண்ணிட்டு போறாங்க. கண்டிப்பா ஐ அம் லாஸ்ட். யூ மைட் பி கன்ஃப்யூஸ். வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ? இவங்கள திருமணம் பண்ணலாமா வேண்டாமா? இந்த வேலைய எடுக்கலாமா வேண்டாமா? இந்த ஊருக்கு போலாமா வேண்டாமா? யூனோ இது படிக்கலாமா வேண்டாமா? இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா வேண்டாமா? என்ன பண்றது அப்படின்னு இருக்கும்போது, லெட்ஸ் பி லைக் டேவிட் அண்ட் டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து ரசித்து பாருங்கள் என்று அவ்வளவு அழகாக எழுதுகிறார். நிச்சயமாகவே அவரை ஆராதிக்கும் போது நமக்குள்ள என்ன சூழ்நிலைலாம் இருந்தாலும் we will have the rest. Shall we pray? Father God, நாங்க கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது கூட உம்மை ஆராதிக்கிற மாதிரி எங்களுக்கு வேண்டிய பலத்தையும் கிருபையும் தாங்க. நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ரசித்து ருசித்து நாங்கள் இளைப்பாறுதலோடு வாழும்படிய கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னென்ன காரியத்துக்காக அவங்க குழம்பி இருக்கிறாங்களோ அந்த குழப்பத்தெல்லாம் எடுத்து போடுங்க. உம்மை ஆராதிக்க 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 பலவீனங்கள் நீங்கட்டும். உம்மை ஆராதிக்கிற வேளையில ஒரு தெளிவு காணப்படட்டும். ஒரு நிச்சயம் காணப்படட்டும். கர்த்தாவே, அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவங்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்தியும். துதிகர மகிமை உமக்கு செலுத்துகிறோம். In Jesus name we pray. Amen. Hallelujah.